பிரைஸ் அலாட். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் யோபு 4 அதிகாரம் 17 வசனம் அப்படியா சொல்லப்படுது. ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற்று போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும். ஏசப்பா சொல்கிறார், உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருந்து நீங்கள் மற்றவங்களை அது நன்மை செய்யலைன்னா அது பாவமாக இருக்கும். வேதவசனம் தெளிவாக சொல்லுது. ஆமாங்க, அதை ஏசப்பா நம்மளுக்கு நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வது நம்மளுக்கு அதிகமாக செய்கிற தேவனாக இருக்கார், நம்மளை ஆஸ்வதிக்கிற தேவனாக இருக்கார். அப்படி தேவன் நம்மளை ஆஸ்வதிக்கும் போது நம்மளுக்கு நம்ம நினைப்பதற்கு காட்டிலும் தேவன் நம்மளுக்கு மிகவும் நம்ம கொடுக்குற வல்லமுள்ள தேவனாக இருக்கார். அப்படி நம்மளை அவர் கூட அந்த ஆசீர்வாதத்தை நம்மக்கிட்ட நம்ம அந்த திராணி இருந்து நம்ம மற்றவங்களுக்கு அது நம்ம உதவி செய்யாமல் போனால் அது பாவமாக இருக்கும். ஆமாங்க, மத்திய சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா ஏசப்பா சொல்கிறாரு, திக்கற்ற பிள்ளைங்களுக்கு, விதவைகளுக்கும், பரதேசிகளுக்கும் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது எனக்கே செஞ்சேன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. நம்மளோட வாழ்க்கையில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற நம்ம அழுகுமே நம்ம தேவன் கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த திராணி இருந்து, நன்மை செய்ய திராணி இருந்து அது செய்யாமல் போனால் தேவன் ரொம்ப மனசாப்படுவார். அதனால் நம்மளால் முடிஞ்சவங்களுக்கு நன்மை செய்வோம். இல்லாதவங்களுக்கு, ஏழைங்களுக்கு, விதவைகளுக்கு, திக்கற்றவங்களுக்கு, ஆதரவற்றவங்க நம்ம ஆதரிக்கும் போது நிச்சயமாக தேவனை மகிமைப்படுத்துவார். நீ அவங்களுக்கு செய்யும் போது தேவனுக்கு அது செஞ்ச போல். அதனால் நீங்கள் முடிஞ்சவளுக்கு உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தால் நீங்கள் நன்மை செய்யுங்க, தேவனை மகிமைப்படுத்துவார். நன்மை செய்யும் போது உங்கள் வாழ்க்கை மாறும். ஆமென்.